2 பேர் ரம்யாவே இவனே விடுங்க. மிச்சம் யார்ட்டலாம் கையில எத்தனை காயின் இருக்கு? இல்ல ரம்யா வந்து எல்லா காயினையும் வாங்கி அவங்க பெட்டியிலே இல்ல நீங்க ரம்யா விடுங்க, சுபிக்ஷா விடுங்க. மிச்சம் 4 பேர்ட்ட எத்தனை காயின் இருக்கு? வினோத்ல எவ்வளவு இருக்கு? உங்களுக்கு புரியல. ரம்யா வந்து எல்லா காயினையும் அவங்க பெட்டியிலே போட்டாங்க. பட் சபரி இப்போ 4 காயின் இருங்க 2 வெளியே எடுத்துட்டு வந்துட்டாரு. அந்த 2 கெமிக்கு ஒன்னும் இவனுக்கு கலையரசனுக்கு ஒண்ணு கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் பேசிட்டு இருக்காரு இப்போ. ப்ரோ வாங்க. அப்படி கொடுத்தா கையில காயின் இருக்கிறது கணக்கு வருமா? இல்ல ப்ரோ, நான் கேக்குறது உங்களுக்கு புரியல சரியா? யார்ட்ட ஹையஸ்ட் காயின் இருக்கோ ஹி இஸ் தி வின்னர் சரியா? இப்ப வேற எல்லாமே விட்டுருங்க. அப்ப அப்படிதான் கணக்கு பண்ணுங்க. அப்படிதானே? சோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரம்யாட்ட 8 காயினா 11 காயின் இருக்குன்னு நினைக்கிறேன்ல? 11 இப்பதான் சொன்னாங்க. 11. சுபிக்ஷாட்ட 10. சோ சபரிட்ட இருக்க காயின் மிச்சம் இருக்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சா எத்தனை காயின் வரும்? will it cross 11? வாய்ப்பில்லை ப்ரோ, அதோட கம்மியா தான் ப்ரோ இருக்கும். மிச்சம் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆள் மேல காயினை போட்டு அங்க அவனை வந்து வின் பண்ண வச்சு அவன்கிட்ட இன்னும் ஒருத்தன் மட்டும் பாஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி அவ்வளவு நல்லா யோசிச்சாங்கன்னா அத பண்ணலாம். அப்படி போட முடியாது. அவங்க பாக்ஸ்ல இருக்கிறது மட்டும் தான் கணக்கு வரும். அப்படிதான் வைப்பாங்க. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே. இல்ல எனக்கு என்ன டவுட், சார் ரம்யா இன்னைய வரைக்கும் ரம்யா லீடிங். எனக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை நீங்க நீங்க உங்க தொழிலாளிக்கு காயினே கொடுக்கல, கொடுத்தது இந்த 2 பேருக்கு தானே, அந்த 2 பேர்ல ஒருத்தரை சேவ்ன்றாங்களா, அதுக்கு தான் கேட்டேன். அப்படி யோசிச்சேன், அதனால கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. தொழிலாளர்களுக்கு வந்து காயினே தேவையில்லை. இவங்க ஜெயிச்சவங்க வந்து யாருக்கு வந்து நிறைய உழைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்ப சபரி மூவ் பண்ணது தப்பு. சபரி வந்து he is getting அவர் நல்லவர்னு காட்டுறது. he is getting the public source சரியா? he is not going to win this one. இப்போ ஓனர்ஸ் வந்து 7 8 9 அப்படின்ற லீடிங்ல இருக்கும்போது ஒரு காயின் கொடுக்கறதுல ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அவங்க திரும்பி நாளைக்கு வந்து அவங்க சபரிக்கு என்னதான் மூச்சு முட்டை பாட்டில் எடுத்து கொடுத்தாலும் திரும்பி ஒரு காயின் தான் போகும். சபரி 6ல இருக்காரு நினைக்கிறேன். நேத்து 2 இன்னைக்கு 4 நினைக்கிறேன். இன்னைக்கு 4 நேத்து 2 நினைக்கிறேன். ஐ திங்க். ஆமா, அப்ப அது பிரயோஜனமே இல்லையே. நாளைக்கு பப்ளிக் ஒபினியன் அவ்வளவுதான். நான் நல்லவன் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி காயினை வந்து வச்சு அது ஒரு நியூட்டன் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு. இமாத் ப்ரோ வேற வந்திருக்காரு. பார்த்தேன். நியூட்டன் பேசுங்க. நியூட்டன் இல்ல ப்ரோ, இமாத் ப்ரோ பேசிட்டோம். சரி, இமாத் ப்ரோ பேசுங்க. இமாத் ப்ரோ சார் நீங்க பேசுங்க சார். சார் நீங்க சொல்லுங்க சார். என்ன இமாத் ப்ரோ சொல்லுங்க. பாயிண்ட் ஆர்ட்டம் ப்ரோ, பாயிண்ட் ஆர்ட்டம். இல்ல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. பேசுங்க. ஏங்க பாத்ரூம் இன்சிடென்ட் பேசுங்க. சொல்லுங்க இமாத். எப்படி வந்தா பாருங்க. அவன் ரசிகன் ஓவரா முட்டு கொடுக்குறானே. நான் எங்க முட்டு கொடுத்தேன்? காலங்காத்தால இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். வாட்டர் மெலனுக்கு அவ்வளவு முட்டு. நானா? இல்லையே, நான் பார்வை தானே எடுத்துட்டு இருந்தேன். நான் சபரி இல்ல காலைல நான் ஏதோ என்ன இருக்கு இதான் சொன்னீங்களா அப்படின்னு. இல்ல நான் போட்ட ட்வீட்டுக்கு ஏதோ உனக்கு வந்து கமெண்ட் போட்டியா நீ? அது வாட்டர் மெலனுக்கு சப்போர்ட் பண்றேன். அது காமெடியா இருக்கு. அது சப்போர்ட் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. எனக்கு அது எப்படி தெரியுமா இருந்துச்சு? இந்த கர்மத்தை தான் நைட்டு ஃபுல்லா ஒட்டிட்டு இருந்தீங்களோ அப்படின்பாங்கல்ல. நேத்து நைட்டு சொன்னத நீ வந்து சொல்லும் போது நான் அந்த மென்டல்ல படிச்சிட்டேன். ஓ ரசிகன் திட்ட மாட்டான் போல இருக்குது. வாட்டர் மெலன் அப்படின்னு யோசிச்சேன் நான். சரி ஓகே. ஒரே ஆளா வந்து மொத்த வீட்டை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. வாட்டர் மெலன் ரீல்ஸ் போடுறாருன்னு சொன்ன அந்த ட்வீட்டா? ஆமா அரை மணி நேரத்துல உட்கார்ந்து ஆமா ஓகே நீங்க என்னமோ சொன்னீங்க. இங்க பாருங்க ரீல்ஸ் போட்டுக்கிறாரு இவரு அப்படின்னு. ஆமா டான்ஸ் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்க அங்க உட்கார்ந்துகிட்டு. ஆமா அது பண்ணிட்டோம். என்ன பண்றது, அந்த மாதிரி ஆயி போச்சு. இப்போ இன்னைக்கு 2 சண்டைக்கு அவர்தான் ஆக்சுவலா யாரு இருக்கும்போது வாக் இன் பண்ணாருங்க அவர் பாத்ரூம்ல? கெமியா இல்ல வந்து இவங்களா? பூனைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கரெக்டா கிடையாது. முக்கியமான விஷயம் கேட்கணும். வேணாம் அதெல்லாம் இப்ப நம்ம அது வரவே இல்லை. லைட்டா அதை காட்டி ஏதோ இவங்க நல்ல வேலை பேசினாங்க, இல்லைன்னா நான் உருட்டுனேன்றுவாங்க. ஓகேவா? நல்ல வேலை அவனுங்க பேசின அந்த கிளிப் அது வெளில வந்துச்சு. இல்லைன்னா இந்த இமாது உருட்டம் தான் வேலை. கெமிலாம் இல்ல. சரியா? சரி ஓகே விடுங்க, வேற மேட்ரு. சரி நாளைக்கு ப்ரூஃப் சொல்லுங்க.
ம்? அப்படின்னு வன்ம பொண்ணை ரொம்ப கேட்பாங்கன்னு நினைச்சேன். இன்னும் இல்ல கேட்கல. இவாத் ப்ரோ, போன சீசன்ல ம். வாரம் தான் கேட்டுட்டு இருந்தேங்க சனி ஞாயிறுலாம். இப்ப இப்போ டெய்லி டெய்லி இப்போ என்னடா இப்போ என்ன இவன் டெய்லி காமிச்சாங்க. நான்லாம் நோ நோ யுஎஸ்எஸ் நோ நோ ஸ்க்ரீன்ல வந்து ஸ்கூப் காட்டியே உட்காந்துருப்பேன். இப்போ பார்த்தா டெய்லிக்கு வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கறதுனால அங்கேயே உட்காந்துருக்கோம். வேற என்ன பண்றது? சரி அப்படிங்கிற இமான் ப்ரோ நான் மாதிரி யூஎஸ் இன்னைக்கு போடலையே. இன்னைக்கு இந்த கொஞ்சம் ம். வைல்ட் டாஸ்க் கார்டு நேத்து நேத்து பேசிட்டு இருக்கும்போது இந்த டாஸ்க்கை எப்படிலாம் சொதப்பணுமோ அப்படி சொதப்பி வச்சிருக்காங்கன்னு பேசுவோம். இன்னைக்கு எப்படி போச்சு டாஸ்க்? இன்னைக்கு நல்லா பண்ணாங்கப்பா. உண்மையாலுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஓப்பனா சொல்றேன். இது யாரு தப்பு யாரு இதெல்லாம் இல்ல. நேத்து நம்ம மொக்கன்னு சொன்னோம்ல. ம் ஏன் சொன்னோம்? கேவலமா ஒண்ணுமே விளாடுறாங்கன்னு சொன்னோம். பண்ணல. ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி மொக்கன்னு சொன்னோம். இன்னைக்கு அதே மக்கள் என்ன சொல்றோம்? ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க? நோ ஷீ இஸ் பேட், நோ ஹீ இஸ் பேட், நோ தட் இஸ் பேட், திஸ் தட். டேய், அதுக்கு தான் நேத்து ஒரு சாம்பிள் போட்டோம்ல. ஒண்ணு அது ஓகேனா அது ஓகேன்னு சொல்லு, இல்ல ம் இது ஓகேனா இது ஓகேன்னு சொல்லு. அதுக்கு என்ன நல்ல பசங்க மாதிரி எல்லாம் லைன்ல நின்னுட்டு சார் கியூசி சார் பாஸ் ஓகே ஃபெயில் ஓகே சார் அப்படின்னா போவாங்க. சண்டை தான் போடுவாங்க. சண்டை போடும்போது அதுல ஏகப்பட்ட கிரிட்டிசிசம். அதை தான் எங்க வேணுங்கிறாங்க. எங்க ஆதிரை அக்கா அதை ஃபயரை போட்டா அதுல பாத்தீங்களா இல்லையா? கிரிட்டிசிசம். எங்க ஆதிரை ஐயோ அக்காவோட ஃபயரை பாத்தீங்களா இல்லையா? பாட்டில் 1 hour பாஞ்சுதா? எபிசோடு 1 hour எபிசோடு பார்த்தா எல்லா ஃபைட்டுக்கு காரணம் ஆதிரிங்கிற மாதிரி தான். இது ஃப்ரம் த மார்னிங் மேடம் அங்க சோஃபால அப்படி ம் சாஞ்சி உட்காந்துக்கிட்டு ஏய் வாட்டர் அப்படின்பாங்கல்ல. ஸோ ம் அங்கதான் ஆரம்பிச்சது. அது எனக்கு இப்போ வாட்டர் வேணும் ம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது அந்த இடத்துல இருக்கட்டும், அந்த இடமா இருக்கட்டும். அப்புறம் இப்போ இங்க QC பண்ணும்போது பாட்டில் தூக்கி போட்டு போனது. எல்லா இடத்துல ம். மேடம் தான் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா போக மாட்டாங்கன்றீங்க இந்த வாரம், அதானே? தெரியலையே. இப்பா நான் எதுவும் சொல்லப்பா. ஓகே. அப்ப கலையா ரம்யாவா அரோராவா தான் இந்த பார்க்கணும் நம்ம. ரசிகன் காலெல்லாம் எட்டி உதைக்கிற மாதிரி ஃபைட்டு ஸ்டண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்கள போய் எடுப்பாங்களா இன்னைக்கு? அதாங்க பாட்டில் எல்லாம் பறந்துச்சு. நான் பாக்குறேன் என்னம்மா இப்படி பறக்க விடுறீங்க? கண்ணாடி ஜஸ்ட் மிஸ். பாட்டில விட வினோத்துக்கு கால் காட்டினதான் ரொம்ப பெரிய தப்பு. பாட்டில் கூட ஏதோ சொல்லிக்கலாம் ஆ, கேம் அது அப்படி ஓகே, அது இருக்குல்ல. சம்பந்தமே இல்லாம வினோத் உட்காந்து இருக்கிறாப்ல. அவரை எதுக்கு ஏன் போய் போனாங்க அடிச்சாங்கன்னே எதுக்கு சண்டை தெரியல. அவர் போனாங்கன்னு தெரியல. அப்பா யார் பாட்டு கால ஜாலியா உட்கார்ந்து இருக்கீல. அவர் முன்னாடி போய் பரதநாட்டியம் ஆடிட்டு அடிச்சிட்டாங்க. அடிச்சாரா? அடிக்கலாம் செய்யலையா அவரு? இல்ல இப்பதான் அடிச்சிட்டாங்க சொன்னீங்க. இதெல்லாம் காட்டல ஒன்னொரு எபிசோட்ல. 1 hourல காட்டல ஆக்சுவலா மேடம். 1 ரசிகன் hourல காட்ட மாட்டாங்க. ஆக்சுவலா சொல்லுங்க. இல்ல காட்டல. ஆக்சுவலா இதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். ஆக்சுவலா ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த காலை தூக்கி இது பண்ணது வந்து ஆதிரை, ஆமா, கீழே உட்காந்துருந்தது வினோத். இதே வினோத் பண்ணி ஆதிரி அங்க ஆதிரி உட்காந்து இருந்திருக்கலாம். இருந்தாங்கன்னா அப்படியே ஃபயரா இருந்திருக்கும் ட்விட்டர்லாம். எங்க ரெட் கார்டு வந்திருப்பாங்க, கண்டிப்பா போட்டிருப்பாங்க. இல்லன்றீங்களா? ஐயோ கார்டு எங்க கார்டு? என்ன அவரை வெளில என்ன போய் ஆச்சுங்க? அடிச்சிட்டாங்களா? அந்த அளவுக்குலாம் போகாது. என்னாச்சு? கேன்சல் கல்ச்சர் வந்திருக்கும் ப்ரோ. கண்டிப்பா யார் கேட்டது கண்டிப்பா என்னாச்சுன்னு? சொல்லிருப்பாங்க. ஆதி ஓகே ஓகே. இல்ல அவங்க காலை தூக்கி அவர் ஃபேஸ் மேல காட்டுவாங்க. அது சொல்லிட்டு இருக்கோம். பாக்கலையா அது? நீங்க அந்த கிளிப் வைரலா போயிட்டு இருக்கு. இல்லைங்க, நான் 1 hour எபிசோட் தான் பார்த்தேன். அதுல இது வரல. நீங்க அவங்க 1 அந்த hour தட்டி விட்டு விட்டுருங்க. போவாங்க. அப்புறம் 1 hour அப்புறம் அந்த விட்டுருங்க. கலையரசன் இல்ல அது 1 டேபிள hourல கவுத்துட்டு வரல. போவாரு. நானும் பாக்கலைங்க. காலையில இருந்து நானும் பார்க்கவே இல்லை. இது ஆக்சுவலா கிளிப்ல ட்விட்டர்ல போயிட்டு வரும். இருந்தது. கிளிப்ல போயிட்டு இருக்கோம். ட்விட்டர்ல வீடியோஸ். ஓகே, பாத்துட்டு சீசன் வரேன். 6 வந்து ராம் ராமசாமி அவர்கள் கீழே உள்ளார். ராம் ப்ரோ என்ன அந்த பக்கம் எட்டி பாக்குறீங்க? எங்க ப்ரோ இருக்காரு? கீழே இருக்காரு பாருங்க ராம் ராமசாமி. ப்ரோ அந்த வைல்ட் கார்டுன்னு ஒன்று போட்டிருக்கீங்க. இருக்காரு, அதெல்லாம் இன்வைட் எப்போதான் வருவாங்க? பண்ணிருக்கேன். ஏங்க அதான் ப்ரோமோவே போட்டாங்களேங்க. இனிமாங்க என்கிட்ட கேட்பீங்க. நான் ஒரு நெக்ஸ்ட் வீக்னு ஸ்லாட் சொன்னேன் போன வேணும்னா வீக். கீழே போறேன். ஸ்லாட் வேணும்னா நான் ஒரு கீழே நிமிஷம். நான் என்ன சொல்றேன், நான் நெக்ஸ்ட் வீக் வைல்டு கார்டு வருவாங்கன்னு சொன்னேன். அதான் இன்னைக்கு ப்ரோமோ வந்துருச்சு விரைவில்னு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த வீக்கெண்ட் அனுப்புவாங்களா? ஹாய் ராம் ப்ரோ. இது யாரு? ராம் ப்ரோ வந்திருக்காரு. ஹே ப்ரோ. ஸ்பீக்கர் கொண்டாடா. வந்துட்டாரு. வந்துட்டாரு. ஹலோ ஹலோ ஹலோ.
வணக்கம் ரகுவரன் அவர்களே. வணக்கம் வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன ப்ரோ ட்விட்டர் சும்மா திறந்தா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, இத்தனை பேர் பேசிட்டு இருக்கீங்க, என்ன 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 பண்ணிட்டு இருக்கீங்க? நானே ஒரு 10 நாள் நீங்க கழிச்சு நீங்க உள்ள ட்விட்டர் நீங்க உள்ள இருக்கும்போது நாங்க என்ன பேசிட்டு இருந்தோமோ அதே தான் பேசிட்டு இருக்கோம். ப்ரோ. நேத்து கூட உங்களை என்ன பத்தி ப்ரோ, நேத்து கூட இல்ல என்ன உங்களை பத்தி நடக்குது? பேசிட்டு இருந்தோம். அப்படியா? நேத்து கூட உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமா, இந்த அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல எல்லாம் இந்த ஓல்டு ஆமா சீசன் எல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்க பாயிண்ட் ஒன்று சொன்னேன். நீங்க வந்து முன்னாடி இருக்கிற ஆப்பனண்ட்டை பார்த்து சொல்லுவீங்க, நான் இடிச்சேன்னா காம்பவுண்ட் வெளில போய் விழுந்துருவேன் நீ அப்படின்னு சொல்லுவீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா ப்ரோ, கரெக்டா. அந்த அந்த பாதி விஷயம் எனக்கு நான் வந்து பாதி விஷயம் எனக்கு ஞாபகமே இல்ல. நீங்க சொல்லப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் அதான் இருக்கு. சொன்னேன், நான் இடிச்சேன்னா நீ காம்பவுண்ட் வெளில அப்படி மேல காம்பவுண்டை தாண்டி மேல போய் அந்த பக்கம் விழுந்துருவேன் நீ ஒழுங்கா நவுந்துரு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆமா, ஐ இந்த மாதிரி திங்க் ஒரு சோ. சில ஆமா விஷயங்கள்லாம் நமக்கு கரெக்ட் ரெஜிஸ்டர் ஆகும். இந்த சீசன்ல ப்ரோ. ஒண்ணுமே ரெஜிஸ்டர் ஆகல டாஸ்க் அப்படின்னு எதுவுமே சொல்லிட்டு. வைக்க மாட்டாங்களே. நான் சும்மா ப்ரோமோஸ் எல்லாம் பாக்குறேன், ஏன் டாஸ்க்லாம் எதுவுமே வைக்க மாட்டேங்கிறாங்க? என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த சீசன்ல. இல்ல போன வருஷம் டாஸ்க்லாம் இருக்கு. இல்ல இருக்கா? இல்ல லாஸ்ட் வீக் வந்து அதேதான், நீங்க அந்த நீயும் பொம்மை விளையாண்டீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாங்க. ஓ, வச்சாங்களா? இந்த வாரம் வந்து ஆமா ஆமா இந்த வாரம் வந்து வெதர் கண்டிஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டா ஆனா ஃபைட்டா வச்சிருக்காங்க. அப்படியா ப்ரோ? என் தலைவர் தான் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. வாட்டர் மெலன் ஸ்டார். ஐயோ அதான் இங்க பெரிய பாருங்க பெரிய ஐயோ ஃபேன் ப்ரோ. போச்சு போ போச்சு போங்க. நீங்க இமான் ப்ரோ ஏன் அப்படி ப்ரோ இருக்கீங்க? ஃபேன் பேச பாருங்க. ப்ரோ இல்ல, நீங்க இல்ல நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இது கரெக்டா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. அந்த மனுஷன் இல்லைன்னா இந்த சீசனே கிடையாது ப்ரோ. இப்படி ஒரு ஃபேனா நீங்க? ரைட்டு இல்ல ப்ரோ, இல்ல ரைட்டு சீரியஸா நீங்க நல்லா வந்து யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. ஏதாச்சும் ப்ரோ. ஒருத்தர் அந்த ஏதாவது பண்றாருன்னா அது ப்ரோ அவர்தான் ப்ரோ. ப்ரோ வெளில தப்போ வந்துட்டு ஒரு ரைட்டோ சீனா ஏதோ போடுவார். ஒண்ணு. வெளில வந்து ஒரு சீனா போடுவார் பாருங்க, எனக்கு அவ்வளோ ஃபேன்ஸ். சீசன் 6ல இந்த ராம்லாம் எனக்கு ஃபேன் அவரு, நான் அப்ப ப்ரோ எப்படி விளையாடி இருக்கேன் ஆனா பாருங்க. ப்ரோ நான்லாம் வந்து இன்னைக்கு கூட டாக் ஃபைட்டுக்கு காலையில பயங்கரமா இருக்கும். எந்திரிச்சோடனே எங்க அம்மா மூஞ்ச பாக்குறேன்னு இல்லையோ, வாட்டர் மெலன் ஸ்டார் ரீல்ஸ் எல்லாம் தினமும் பாத்துருவேன் காலைல. வாவ். நாங்க நாங்க எல்லாமே டெய்லி இந்த ப்ரோமோல அந்த ஆளு மூஞ்ச பார்த்துட்டு தான் ப்ரோ முழிக்கிறோம். ப்ரோ அப்புறம் இந்த இன்னொருத்தர் இருக்கானே ப்ரோ, அவன் பேர் எனக்கு மறந்து போச்சு ப்ரோ. அவன் என்ன ப்ரோ, அவனுக்கு என்ன ப்ரோ இன்னும் ரெட் கார்டு கொடுக்காம வச்சிருக்காங்க? அவன் பேர் ஐயோ அவன் பேர் எனக்கு மறந்து போச்சு. கமருதீனா ப்ரோ என்ன ப்ரோ, அந்த கமருதீனா அந்த 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 மனுஷன் கண்டபடி பேசிருக்க அப்படி உள்ள போயிட்டு ஆமா. என்னெல்லாமோ சொல்றாரு, இல்லாமோ பண்றாரு. இன்னும் அது கமல் சார் இருந்திருந்தானா வச்சு வெளுத்திருப்பாரு. எங்க ஆனா நீங்களாம் லக்கி ஆக்சுவலா, தெரியுமா? ஆமா கமல் சார் ஹோஸ்டிங்ல நீங்களாம் இருந்துட்டீங்க வேற லெவல். அதெல்லாம் இல்ல அது ஆமா அது வேணா ட்ரூ ப்ரோ. பட் இந்த சீசன் வந்து தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப மிக்சர். வைல்ட் கார்டுலாம் போறாங்களா இல்ல எதுவுமே இல்லையா அந்த வாட்டி? ஆனா போறாங்க போறாங்க போறாங்க, போறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ப்ரோமோ சீசன் 6 போட்டிருக்காங்க. மாதிரி ஒரு சீசன் திருப்பி வராது ப்ரோ. அதுதான் இருக்கிறதுலே சூப்பர் சீசன். எது எது சொல்றீங்க? சாரி கேட்கல. சீசன் 6 மாதிரி 6 ஒரு சீசனே வராது. அந்த அப்படியா? கண்டஸ்டன்ட்ஸ் அப்படி மாதிரி. அப்படி சொல்றீங்களா நீங்க? ஆமா, சீசன் இல்ல ஆக்சுவலா, ஆனா நான் டு ரொம்ப பி நல்ல ஆனஸ்ட் சீசன். சொல்லணும்னா சீசன் 6 வந்து ஷோ உங்களுக்கு வெளிய இருந்து பார்க்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா கண்டஸ்டன்ஸ் வந்து இவ்வளவு பேடா இல்ல, நல்லா செலக்ட் பண்ணிருந்தாங்க. நல்லா இருந்தது சூப்பரா இருக்கு. மிக்ஸ். நல்லா ரொம்ப இருந்தது. நல்லா இருந்தது. அது ஆமா நல்லா அதனால பேலன்ஸ்டா இருந்தது. நல்லா பேலன்ஸ்டா இருந்தது. பேலன்ஸ்டா இருந்தது, ஜாலியா இருந்தது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. அப்புறம் கடைசில எல்லாம் கொஞ்சம் ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனா அப்படி இப்படி ஒரு ஓடிடுச்சு வாரம் ஓரளவுக்கு. ராம் வந்து ஒரு வாரம் ரூமுக்குள்ளே போய் தூங்கல. ஒரு வாரம் ஃபுல்லா வெளியில தான் தூங்கிட்டு இருந்தாரு, ப்ரோ வீட்டுக்குள்ள நான் எங்க போட்டு. ப்ரோ வீட்டுக்குள்ள தூங்கினேன்? இருந்த 6 வாரமா 7 வாரமா 4 வாரம் ஜெயில தானே ப்ரோ படுத்திருந்தேன். ஆமா, கண்ணு இன்ஃபெக்ஷன் ஆகி ஐயோ என்னவோ ஆண்டவா. ஒண்ணு. அதான் இப்போ நான் அந்த ஜெயில நான் வந்து பெர்மனன்ட் மெம்பர். வாரம் விக்ரம் வருவான், ஐஷா வருவா, யாராச்சும் வருவாங்க, வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆமா அப்புறம் என்ன உங்க மேட் ஆயிஷா வந்து பட்டை கிளப்பிட்டு இருக்காங்களே ப்ரோ. ஆமா தெலுங்கு பிக் பாஸ் போயிருக்காங்களாமே, நான் ஆமா பார்த்தேன் ஆமா, இதுல. போன வாரம் தான் போனாங்க. பயங்கரமான ஃபேன் பேஸ் அப்படியா? இருந்துச்சு. ஓ சூப்பர், வெரி யாயா நைஸ். ஓகே. வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நான் ஷோ பார்க்கவே இல்லை. பட் ஆனா பார்த்தேன் ப்ரோமோ. ஐ திங்க் ஏதோ ஒரு ஏடிக்கு எனக்கு அமிச்சா அப்படின்னு நினைக்கிறேன். யாரும் அமிச்சாங்க, யாருன்னு தெரியல, பார்த்தேன் ம், நானு. ம், ம். பட் ஆனா தெலுங்கு பிக் பாஸ் நல்லா போயிட்டு இருக்கா இதோட தமிழோட. தமிழோட அது நல்லா போயிட்டு அது இருக்கு. எப்பவுமே நல்லா தான் போகும். இந்த தெலுங்குக்கு நல்ல பெரிய ஆடியன்ஸ் இருப்பாங்க போல இருக்கு. ஆமா ஆமா, அதான் நம்ம ஆண்டவரே சொல்லுவாரு ஒரு படத்துல, த மோஸ்ட் என்னது ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் வந்து எது தெரியுமா அப்படின்னு சொல்லும் போதே தெலுங்குன்னு வரல. அப்படியா? எந்த அதுக்கு ஃபேன்ஸ் படத்துல? ரொம்ப அதிகம். ஆமா அது ஆமா இதுல பட் ஆனா தெலுங்கு வந்து நானும் கொஞ்சம் ஒரு ஐ திங்க் தசாவதாரம். 2 வருஷம் முன்னாடி பார்த்தேன். நானு பார்த்தப்போ நல்ல நல்ல வியூவர்ஷிப் இருந்தது. என் ஃப்ரெண்ட் அந்த ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் போன சீசன்ல அந்த ராஜ்சேகர்னு ஒரு பையன் போனான். அவன் என் ஃப்ரெண்டு தான் அந்த அங்கேயா? பையன். ஆமா தெலுங்கு. ஓகே அவனுக்காக ஓகே. கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தேன்.
பட் நம்ம தமிழ்ல இந்த சீசன் எந்த எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி நமக்கானது இல்லை வாட்டர்மெலன் ப்ரோ. ஸ்டார் தான் காப்பாத்தணும் ப்ரோ. வாட்டர்மெலன் ஸ்டார் தாங்க கடைசி. இல்ல நான் எனக்கு இவரு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆக்சுவலா கானா வினோத் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அது வேற சூப்பர். லெவல். இன்னைக்கு ஒரு அவங்க விஷயம் ரெண்டு பண்ணாரு ப்ரோ. பேரோட காம்பினேஷன் வந்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஆக்சுவலா நல்லா வேற இருக்கு. லெவல். ஆமா, செந்தில் கவுண்டமணி மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இன்னைக்கு ஆமா ஒரு ஆமா சீன் ஆமா. பண்ணாரு, செம்மையா இருந்தது. வாட்டர்மெலன் வந்து QC அவர் எல்லாமே சார் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த வினோத் ஒரு இடத்துல வந்து இவர் வந்து கேட்க மாட்டார். டேய் பிக் பாஸே சொல்லிட்டாரா உட்கார்றா அப்படின்னு கொஞ்சம் நல்லா ஃபன்னியா இருந்தது. இடத்துல வாடா போடலாம். இல்ல அதாவது எப்படின்னா வந்துட்டு நீங்க வந்து அங்க நிறைய இன்டராக்ஷன்ஸ் நீங்க ஜென்ரலா எல்லா சீசன்லயும் பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபோர்ஸ்டா இருக்கும், சிலதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆக பெட்டர் ஆகும். பட் இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே நேச்சுரலாவே கிளிக் ஆயிடுச்சு ஸ்டார்டிங்லேயே. ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு 70 days இருந்துருவாங்க கண்டிப்பா. இந்த இந்த இவங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ இதே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த என்டர்டைன்மெண்ட் பேசிஸ்ல வச்சிருவாங்க. ஆமா, ஃபன் பேசிஸ்க்கு அப்படியே வாட்டர்மெலன் சண்டையும் போடுறாருங்க. இன்னைக்கு ஏதோ பார்த்தேன், பார்வதி ஏதோ அடிச்சு தூக்கி போட்டுருக்காங்க டமால் டமால்னு. இவரும் ஏதோ சண்டை போட்டு இருந்தாரு பார்த்தேன். ஆனா என்ன ஃபுல்லா பார்க்கல, இது ப்ரோமோ பார்த்தேன் ஏதோ ஒண்ணு. நல்ல வேளை நீங்க சீசன் 7ல போயிட்டீங்க. சீசன் இந்த மாதிரி சீசன்ல போல. சாரி 6ல சீசன் 6ல போயிட்டீங்க. இந்த மாதிரி சீசன்ல போல நீங்க. சரி, நீங்க எப்போ போறீங்க அத சொல்லுங்க. ஐயோ ஏன் ப்ரோ நீங்க வேற. சும்மா போயிட்டு வாங்க ப்ரோ. அப்படியே வீட்ல அப்படியே வைஃப் சொல்லிட்டு போயிருங்க, கொஞ்சம் பேச்சுலரா இருந்துட்டு வரேன் ஒரு 70 days 80 days போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. ஆண்டவா அதெல்லாம் வேணாம் ப்ரோ. ப்ரோ நான் சொல்லிட்டா ப்ரோ, ஜாலியா இருக்கும். சபரி போயிருக்கான். நான்லாம் வந்து என்ன விட்டீங்கன்னா ஒரு 500 நாள் கூட இருப்பேன் பிக் பாஸ்ல. யார் சபரியா? ஆமா கோரிமேடு. அவன் சபரி சேலமா? கோரிமேடு ப்ரோ. ஓ நம்ம ஊர் தானா? ஓகே ஓகே ஓகே. ஐ திங்க் ஆமா கரெக்ட். ஏதோ இதுல ஏற்காடு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது ப்ரோமோல ஏதோ டெலிஃபோன்ல லைவ்ல பார்த்தேன். நம்ம கோரிமேட்ல இருந்து நம்ம செட்டிச்சவடி போறோம்ல. ஆமா, அந்த ரூட் NGGO காலனி. அவர் ஆக்சுவலா என்ன பண்றாரு ப்ரோ? ஒரு சீரியல்ல நடிக்கிறாரா? என்ன பண்றாரு அவரு? சீரியல் ஆக்டர். ஆமா சீரியல் ஆக்டர். அவருக்கும் கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க போல இருக்கே. நல்ல ஆமா ஆமா ஆமா. அவர் சீரியல் ஆக்டர்னே எனக்கு இந்த இப்பதான் தெரியும். வைல்ட் கார்டுல யாரு போறாங்க? பிரஜின் சாண்ட்ரா போறாங்கன்னு சொல்லி ரூமர்ஸ் ப்ரோ. யார்? நம்ம விஜய் பிரஜினா? ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் வைஃப். கப்பல் அந்த மத்த லாங்குவேஜ்ல ட்ரை பண்ற மாதிரி இங்க ட்ரை பண்றாங்க. ப்ரோ நல்லா இருக்கிற குடும்பம் ப்ரோ. ஏன் ப்ரோ ஏதோ தெரிஞ்சவர்னா சொல்லுங்க ப்ரோ. இந்த சீசன்ல அதுவும் பாருங்க, இந்த சீசன்ல வேணாம் ப்ரோ, பாவம் ப்ரோ, குழந்தைலாம் இருக்கு ப்ரோ அவருக்கு. அது நல்ல ஃபேமிலி. கரெக்டா? எந்த ஒரு மேட்டர் எதுலயுமே சிக்காம நெகட்டிவிட்டியே இல்லாம வந்த ஒரு கப்பல். அப்ப எதுக்கு ப்ரோ உள்ள கூட்டு போறீங்க? வேணாம்னு சொல்லிடுங்க. தெரியல, அவங்க தான் சொன்னாங்க. நம்ம இவரு போறா அப்படின்னு சொன்னாங்களே, அவர் பேர் என்ன? பாடி பில்டர் மணி டோன்ஸ் அவர் பேர் என்ன? மணி ஏதோ சொன்னாங்களே அவர் பேர். தெரியல, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல நினைக்கிறேன் ப்ரோ. அப்படியா? அவர் ஃபர்ஸ்ட் லாட்லயே போறாங்கன்னு ஏதோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த இதுல போடுவாங்களா இன்ஸ்டாகிராம்ல, நீங்க கூட போட்டுருப்பீங்களா இதெல்லாம் ட்விட்டர்ல? இல்ல நான் போடல இந்த சீசன். அப்போ இல்ல ப்ரோ, இந்த சீசன்ல FJ நாங்க நான் KJ வந்து சர்ச் பண்ணிருந்தேன் கூகுள்ல. ஏன்னா எவனுமே தெரியல நமக்கு. ப்ரோ FJ வந்து தெரிஞ்ச பையன் தான். FJ நல்ல பையன் ப்ரோ. FJ ஆக்சுவலா நல்ல பையன். ஏன் இப்படி உள்ள போயிட்டு ஏன் இப்படின்னு எனக்கு புரியல. நல்ல பையனா FJ? அதான் நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப பேசும்போது FJ நிறைய மியூச்சுவல்ஸ் இருக்கு. நிறைய பேர் FJ பத்தி ஜெனுவனாவே வந்து நல்ல பையன் ப்ரோ. எனக்கு அவன ரொம்ப நாளா தெரியும். நல்ல பையன் ஆக்சுவலா. அப்ப இமாது ப்ரோ கூட இருக்கவங்க தான் தெரியல. அத வெள்ள துரத்திட்டோம்னா கரெக்ட்டா ப்ரோ. அது எப்படி தெரியுமா? அது உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு புரியல. அங்க போனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நீங்க வெளி உலகத்துல நீங்க நினைச்சு பார்க்காத விஷயத்தெல்லாம் அங்க பண்ணணும்னு தோணும் ப்ரோ உங்களுக்கு. அது வந்து அப்படிதான், அந்த இடம் அப்படிதான். ஸோ அதனால ஒரு மாதிரி, ஏன்னா வேற பண்றதுக்கு எதுவும் இருக்காது. நீங்க அப்படியே சும்மாவே உட்காந்துட்டு இருக்கணும், நாள் ஃபுல்லா பேசிட்டு அப்படியே சில் பண்ணிட்டு இருக்கணும். இல்லை டாஸ்க் வைப்பாங்க, நீங்க அப்படியே ஒரு மாதிரி. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு ஷோ, இனிமே தான் ப்ரோ இவங்களுக்கு எல்லாமே தெரியும். சரி, நீங்க ஃபர்ஸ்ட் 30 days பெருசா ஒண்ணுமே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த 30 to 60 70 தான் ரொம்ப கடுப்பா இருக்கும். ஒரு மாதிரி என்னடா நம்ம பண்றோம், நம்ம எதுக்குடா காசு கொடுத்தாலும் வேணாண்டா என்ன விட்டுருங்கடா மாதிரி ஆயிரும். இப்ப எங்க ஸ்ரீலங்கால இருக்கீங்களா? வந்துட்டீங்களா ப்ரோ? நான் இங்க ஊர்ல தான், சேலம்ல தான் ப்ரோ இருக்கேன். வந்தாச்சா? ஓகே ஓகே ஓகே. நான் ஒரு சுமார் ஒரு 6 மாசத்துக்கு பிறகு இன்னைக்குதான் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். ஆமா ஆமா. ஐ திங்க் கேட்டுட்டு இருக்கவங்க நிறைய பேர் கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க, எங்கடா சம்பந்தம் இல்லாம இவன் வந்தா அப்படின்ட்டு.
இமாது வந்து நமக்கு எங்க ஊருக்காரரு ரொம்ப ஃப்ரெண்ட் எனக்கு, அதனால சரி அவர் பேசிட்டு இருக்காரு என்னதான் பேசுறாருன்னு பாப்போம் அப்படியே ஒரு எட்டி பார்த்தேன் இந்த பக்கம். ஆமா அதனால ஓகே. எனிவேஸ் கைஸ் நைஸ் டாக்கிங். இமாத் நான் உங்களுக்கு ஃபோன் ஆல் குட். அடிக்கிறேன், நீங்க முடிச்சு சொல்லுங்க. கண்டிப்பா வாங்க வாங்க, கண்டிப்பா துபாய் வாங்க, ஆமா மீட் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் வந்தீங்க மீட் பண்ண முடியல, நீங்க இந்த டைம் மீட் மீட் பண்ண பண்ணுவோம். முடியல, நான் நெக்ஸ்ட் மந்த் வருவேன், நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா, ஷோர் ப்ரோ. ஓகே கைஸ், see you, take care, good டேக் night, கேர் good ப்ரோ, night, bye bye. டேக் கேர், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். பாய் ப்ரோ, ஆல் த தேங்க்ஸ், பெஸ்ட். பாய். பாய். பாய் தேங்க் இமாத் ப்ரோ, பிரஜின் உள்ள நல்ல போலாம் மனுஷன். வைல்ட் கார்டு. பிரஜின் வைல்ட் கார்டுல உள்ள போலாம்னு நினைச்சிருப்பாரு. இன்னைக்கு எல்லாம் எச்சு துப்பி சாப்பாடு கொடுத்ததை பார்த்த உடனே அவருக்கு கேன்சல் பண்ணிருப்பாரு வைல்டு கார்டு. அநேகமா இன்னும் வைல்டு கார்டை தேடிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ பாத்துருப்பாரு அவரு, பாத்துருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல நிஜமாவே ஏன்னா எலிஜிபிலிட்டி உங்களுக்கு சவால் தெரிஞ்ச கொடுத்தாங்களா? அது இல்ல சும்மா விளையாட்டுன்னு தானே சொன்னாங்க இல்லையா? இமாத் ப்ரோ குட்வில் அடிப்படையில கொஞ்சம் அவருக்கு சொல்லிடுங்க, இந்த மாதிரி உள்ள போன எச்சு துப்பி எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க, போயிடாதீங்க பிரஜின், வாழ்க்கையை எனக்கு காப்பாத்திக்கோங்க சீரியஸா அப்படின்னு. சொல்றேன், நான் சீரியஸா சொல்றேன். பிரஜின் சென்ட்ரா வந்து ஆக்சுவலா அவங்க வந்து ரொம்ப வருஷம் ஆகுது மேரேஜ் பண்ணி, கரெக்டா? எங்கேயாவது நீங்க கிசு கிசு பாத்திருக்கீங்களா அவங்கள பத்தி? இல்ல ஏதாவது நெகட்டிவ் இல்ல ஏதாவது ஒரு எதுவுமே இல்ல. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, தே ஆர் லிவிங் ஆன் தேர் ஓன். இப்போ அவங்கள கொண்டா நீங்க போட்டு இப்போ இங்க தேவையில்லாம இந்த வாட்டர் மெலனுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் அவரை போட்டு அடிப்பானுங்க. எனக்கு அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. ஏன் எனக்கு இவன் எனக்கு ஒரு சின்ன டவுட், இந்த மாதிரி அபி மத்ததுல சிரிக்கிறாங்க, பண்ணிருக்காங்களா? சாமுவல் சிரிக்கிறாங்க, ரசிகன் மட்டும் அமைதியாகிறான் பாத்தீங்களா? இதுலயே தெரியல. நீங்க என்னதான் சொன்னீங்க எனக்கு தெரியும், அதனால தான் அமைதியா இருக்கேன். இல்ல இந்த ஜூஸ் மாதிரி கடையில மத்ததுல ஜூஸ் பண்ணிருக்காங்களா? போடுங்களானா? இல்ல ஜூஸ் இமாத் கடையில ப்ரோ, ஆரஞ்சு ஜூஸ் இல்ல அந்த இமாத் ஜூஸ போடுங்களானா? எல்லாம் சேர்ந்து வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டுக்கிறானுங்க இன்னைக்கு காலையில இருந்து. இமாத் ப்ரோ அவர் தோழர் ஏதோ பாத்தீங்கல்ல கேட்டாரு. இமாத் ப்ரோ, ராமசாமி வரைக்கும் வாட்டர் மெலனுக்கு தான் பயங்கரம் மவுசு. வேற மாதிரி அப்படின்றாங்க. இல்ல இமாத் ப்ரோ, நீங்க சொல்றீங்க ரைட்டு. ஆனா வாட்டர்மெலன் ஃபேன்ஸ் மட்டும் அடிக்க மாட்டாங்க ப்ரோ, இன்னும் நிறைய பேர் எல்லாம் இருக்கிறாங்கல்ல. எங்க வாட்டர் மெலன் சேர்த்து தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னமோ இந்த குரூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் ஃபேன் பண்றீங்க. சாம் ப்ரோ அவர் போயிட்டாரு, இல்ல அவர் இல்ல ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரே நிமிஷம் யார் தோழர் போயிட்டாரு? ஆதி தோழர் ஆதி உங்கள்ட்ட ஏதோ இருக்கு ரெண்டு இருக்கு. கேட்டாரு. ஐயோ ஆதி எதை இல்ல இல்ல சொன்னாரு? அதான் ஆதி ப்ரோ சொல்லுங்க இல்ல சொல்லுங்க. அதான் நான் தான் ஏதோ பக்கு போல அதனால வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வந்தேன். இல்ல அதான் எனக்கு இந்த லாஸ்ட் டைம் வந்து இந்த போனாங்கன்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி கப்பலா வந்தாங்கன்னு சொன்னீங்களே, அது எப்படி வர முடியும்? இப்ப நீங்க வேற இடத்துல இது நடந்திருக்காது சீசன்ல ஏதாவது? ஏன்னா இப்ப நீங்க நிறைய பிரிஞ்சிருந்தா பரவாயில்ல, பட் சேர்ந்து இருக்கிற கப்பல்னா ஈஸியா அவங்க டீம் அப் பண்ணி அதை விளையாடலாம்ல, கடைசி அவங்க வரைக்குமே சிங்கிள் அப்படியே ஓட்டா போயிடலாம்ல வைப்பாங்க இதை ப்ரோ. வச்சு. ஸ்டார்டிங்ல உள்ள வரும்போது உள்டியே சிங்கிள் ஓட், 2 பேர் கப்பலுக்கு சேர்த்து தான் ஓட்டிங் வரும். It will not be two separate ஓ people. நாமினேஷன் இதுன்னா கூட Nomination இல்ல உங்களுக்கு இல்ல ஒரே ஒரு அப்படிலாம் இதான் வராது, அப்படிலாம் வராது அப்படிதாங்க இல்ல ரசிகா. இல்ல இருக்கும். அப்படிதான் வந்திருக்கு. அபி அப்படிதான் அபி வரும். அபி அப்படிதான் வந்திருக்கு, அப்படிதான் வந்திருக்கு. தெலுங்குலயும் அப்படி அப்படிதான், மலையாளத்துலயும் அப்படிதான் வந்துச்சு. ஆமா மலையாளம் இந்த சீசனே, தெலுங்கு ஆஃப்டர் பாயிண்ட் தான் வந்து ஸ்ப்ளிட் சீசன் பண்ணாங்க. 5ல வந்தாங்க. அபி நம்ம வந்து கண்ட்ரி விட்டு ஓ கண்ட்ரி கொஞ்ச இருந்தாலும் நேரம் நம்ம போக ஷோல இன்னும் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போல. கொஞ்சம் வீக் போக போக ஓகே, நான் பாக்கல ஆட்கள் ப்ரோ, ஆனா குறையும் இவ்வளவு போது டீடைல் தெரியல. சிங்கிளா மாத்திருவாங்க ப்ரோ. அது 2 பேரும் இண்டிவிஜுவல் ஆக்கிடுவாங்க. மேக் சென்ஸ், அப்படின்னா மேக் சென்ஸ். 2-3 வீக்ஸ் ஏன்னா போனே அவங்களோட இல்ல கேரக்டர் அபி நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி பண்ணாட்டி இவங்க ஈஸியா இவங்க 2 பேரும் சேர்ந்தே நாமினேட் பண்ணிடலாம்ல ஒருத்தங்கள. ஆனா அதுலயும் உங்களுக்கு ஒரு பிளஸ் இருக்கு. இப்போ 2 பேரும் இண்டிவிஜுவல் ஆக்கணும்னா 2 பேருக்கும் தனித்தனி ஃபேன் பேஸ் மாதிரி வரும்போது ஒருத்தங்க வெளியே போயிட்டாங்கன்னா மொத்தமா அந்த ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு அப்படி மாறிடும்ல. அதுதான் அட்வான்டேஜ்னு சொல்றேன் நான். இப்ப இந்த அதுதான் பெரிய அட்வான்டேஜ் இல்ல. அப்போ அது 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 அவங்களுக்கு பயங்கர இதுவாயிரும்ல. இப்ப ஏன்னா 2 பேர் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் சேர்த்துக்குவாங்க, 20% சேர்த்துக்கிட்டாங்கன்னா அப்போ அவங்க வெளியே போகும்போது இன்னொரு ஆளுக்கு 40% அப்படியே போகும். ஆல்சோ இந்த சீசனே வந்து ஒரு மாதிரி இப்போதைக்கு ரொம்ப இதுவா தானே இருக்கு. ஸோ இப்ப வைல்டு கார்டுல வரவங்க ஒழுங்கா கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அர்ச்சனா மாதிரி உள்ளக்க வரும்போதே உனக்கு தாமா கப்புன்னே வரலாம், அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சா. எனக்கு இன்னைக்கு எபிசோட்ல ஆக்சுவலா நீங்க கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா, யூஸ்வலா கிளிப்ஸ் ட்விட்டர்ல வரும்போது பார்ப்பேன், பட் இன்னைக்கு ரொம்ப பெருசா நான் கிளிப்ஸ் பார்க்கல. வெறும் 1 hour மட்டும் பார்த்தா எதுவுமே புரிய மாட்டேங்குங்க, ஷோவே புரியலங்க. என்னடா அது என்னது இவங்கெல்லாம் எதுக்கு அச்சுக்கிறானுங்க, இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சு இவங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்ப எதுக்கு சண்டை போடுறாங்க, இவர் எதுக்கு டேபிள் எல்லாம் உடைக்கிறாரு? ஏன் என்னங்க நீங்க ஒண்ணுமே புரியலங்கிறீங்களே? இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே டெய்லியும் விஜய் டிவில என்ன போட்டுட்டு இருந்தாங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. எப்படி புரியும்? ஏங்க யாரு ஆட்களே வீட்டுக்கு வரக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒன்றும் புரியலாம் பரவாயில்ல, எல்லாரும் வந்து பேசி ஷோவெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் ஒண்ணுமே புரியல எப்படிங்க? அதான் அந்த டேக்லைன் அதானே, ஒண்ணுமே புரியல தானே.
அதான் சொல்றேன் 106 நாள் வரைக்கும் எதுவுமே புரியாது போல. அப்ப எதுக்குடா அந்த சீசனை பாத்தீங்கன்ற மாதிரி பாருங்க இருக்கும் போல. பாருங்க கடைசியில வாட்டர்மெலன் கப்பு தர போறாங்க, நம்ம ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இல்லங்க போறோம். சீரியஸாங்க என்ன தெரியுமா, நான் வந்து வழக்கமா கொடூரமா கம்பு சுத்துவேன் இந்த பிக் பாஸ்க்காக. எல்லார்ட்டையும் யாராவது சொல்லுவாங்க, என்ன தோழர் இதை போய் பாக்குறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நீங்க பாருங்க இந்த ஷோ வந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட், 16 பேரோட மூளை எப்படி சிந்திக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நிறைய கிடைக்கும்லாம் நான் இதுக்கு அவ்வளவு பேசியிருக்கேன். இந்த சீசன்ல ஒரு கூட வேலை பார்க்குற ஒரு ரைட்டர் ஒருத்தர், அவர்கிட்ட சொன்னேன், நீங்க பாருங்க பார்த்துட்டு நீங்க பேசுங்க, பார்க்காம எதையுமே விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணாரு. நான் வந்து வாயடைச்சு போய் மன்றாடி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட, என்னை மன்னிச்சிருங்க, நீங்க பாக்குற சீசன் தான் இப்படி ஆகணுமா, போன சீசன் வரைக்கும் கூட கத்துக்காட்டுலாம் நிறைய இருந்துச்சு, இந்த சீசன் எனக்கே இப்படிதான் இருக்கு அப்படிலாம் சொல்லி நான் கிட்டத்தட்ட சரண்டர் ஆயிட்டேன், என்னை மன்னிச்சுங்கப்பா, இதுக்கு மேல இதாயா எண்டுன்ற மாதிரி ஆயிட்டேன். இந்த சீசன் எனக்கு இன்னைக்கெல்லாம் சுத்தமா எதுவும் புரியல. ஆனா கம்பேரிட்டிவ்லி இன்னைக்கு எபிசோட் எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருந்தது. எனக்கு கொஞ்சம் பார்வதி ஃப்ரஸ்ட்ரேட் இருந்தாங்கன்னா எனக்கு ஏதோ சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது, நான் ஏதோ சாட்டிஸ்ட் ஆயிட்டே வரேன்னு நினைக்கிறேன். நீங்க வேற பார்வதி அவங்க பண்றதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். அததாங்க நானும் சொன்னேன், அது ரொம்ப ஜாலியா தாங்க எனக்கு எல்லாமே. இப்ப எப்படி தெரியுமா இருக்குது, யாரு கடுப்பானாலும் எனக்கு ஜாலியா இருக்குது இந்த சீசன்ல. எனக்கு என்ன தெரியுமா, அது ஷோல கொஞ்சம் ஹாப்பனிங்கா இருக்கணும், ஓகேவா? அது இவங்க வச்சு நோண்டிக்கிட்டே இருக்காங்களா, யாராவது நோண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு எஃப்ஜே இங்கே நிற்கிறான், நான் இங்கே தான் நிற்பேன், நான் இங்கே தான் உட்காடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த நோண்டிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ரைட்டு, இங்க ஸ்பேஷல்ல மத்தானம் பண்றோம் எல்லாமே. ஆமாங்க. இல்ல இன்னொன்னு இந்த சில நேரம் ஆனா நாமெல்லாம் அப்படியே நல்லவங்க மாதிரி பேசுவோம், வாட் ஷி டூயிங் இஸ் கம்ப்ளீட்லி ராங் அப்படின்னு. நாமளே அதான் பண்ணிட்டு இங்க. இல்ல நான் மாரலி ஹையர் கிரவுண்ட் ஒண்ணு எடுக்க விரும்பல. எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு ஜாலியா தான் இருக்கு. நான் சண்டை யாராவது போட்டாங்க அப்படின்னா ஜாலியா தான் இருக்கு, அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. ஆனா ஆமா என்டர்டைன்மெண்ட் வேணும்ல நமக்கு. ஆமா இல்ல எனக்கு இன்னொன்னு, எனக்கு அது ரொம்ப கிராஸா போகாத வரைக்கும் எனக்கு ஓகே தான். இங்க கீழே ராம்ப்ரோ இருக்காரு, ராம்ப்ரோ ஆன அந்த டான்ஸ்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு தெரியுமா, சிரிச்சிட்டு இருப்பாரு இப்போ அவரு. இல்ல எனக்கு கிராஸா போகாத வரைக்கும் இவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஆர்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஜாலியா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க ஷோல. பட் எனக்கு இந்த இதுல எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லயே இருந்துட்டு இருந்தா கொஞ்ச நாள் அதுக்கு நீ செட் ஆயிடுவாங்கல்ல, மாத்தி மாத்தி அச்சுக்குவானுங்க, இது பண்ணிக்குவானுங்க, அந்த மாதிரி செட் ஆயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு செட் ஆயிடுச்சுன்னு தோணுது. ஓகே என்ன கத்தவே இல்லை, ரொம்ப நேரமா அமைதியா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் அதுக்கு ஒரு மாதிரி யூஸ்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் நான். ஹாய் மாத், ஹாய் சாம், ரசிகன். ஹாய் வாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ராம் ப்ரோ வந்தாரா? எஸ் ஜஸ்ட் ஏ ஹரி. ஹாய் மாத். இங்க தான் இருக்காரு, கீழே தான் இருக்காரு, ரிஜினல்ல இருக்காரு. போன வாரம் தான் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கம்பெனி அட்டன் பண்றாங்க, தெரிஞ்சா போயிருப்பான் வீட்டுக்கு. அவர் இப்ப சேலம்ல இருக்காரு. அப்படியா? நீ போயிடுவேன்னு சொல்லி தான் அவர் சேலம் போயிட்டாரு. அந்த ஃபிளாட் மறக்கவே முடியாது, 3 மணி நேரம் இருந்தோம் அவருக்கு. எப்படி போச்சு இன்னைக்கு எபிசோடு? சண்டை, ஒரே சண்டை. லாஸ்ட் நான் டாஸ்க் பார்த்தேன், லைவ்ல பார்த்தேன், எஃப்ஜே தூக்கிலாம் அடிச்சாரு டேபிள்ல. கலையரசன் அதை அடிச்சு தூக்கி போடும்போது யாரா அந்த கோமாளி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இப்ப அதுக்கு ரீசன் வேணும், அவ்வளவுதான், அதோட கட்டு ஆக்ஷன் கட் அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் அப்படியே ஆஃப். பார்வதி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கேருந்தோ தள்ளி விட தெரியுமா, எதுக்கு வந்தான், எதுக்கு தள்ளுவான், என்ன மேட்ச் என்ன கேம்னே தெரியல. 24/7 பார்த்தவங்களுக்கும் தெரியலையா என்னன்னு, ஏன் தள்ளி விட்டாப்ல ஒரு திடீர்னு? இல்லைங்க, அவன் வந்து ஆல்ரெடி வந்து அந்த எஃப்ஜேக்கு கொஞ்சம் இது பண்ணாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருந்தான். கடைசியில வந்து ஆதிரைக்கும் அதே மாதிரி பண்ணாங்களா, இவன் டென்ஷன் ஆயிட்டான் பின்னாடி இருந்து, ஏன்டா பண்றீங்க? எதுவுமே கேட்கலங்க. மைக் கொய்ய பேசுது. மைக் ஓட மாட்டேங்க ப்ளீஸ். நிஜமாவே பூனையே பேசுன மாதிரி இருக்குங்க. இப்ப கேக்குதா? எஸ் கேக்குது. இல்ல அந்த கலையரசன் டேபிள தட்டும் போது அந்த கவுண்டமணி ஜோக்ல ஓமகுச்சி ரசம் தட்டுவானே, ஐ வாண்ட் ஸ்கோர் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு எனக்கு.
நானும் ஆமா இப்ப இவன் எதுக்கு டென்ஷன் ஆகுறான், ஆமாங்க. எனக்கு அப்படி இவன் எதுக்கு டென்ஷன், எதுக்கு இவ்வளவு எட்டி உதைக்கிறான். ஓ நாமினேஷன்ல இருக்கிறானா, ஏன்னா விஜய் சேது நீங்க காணவே காணும். சார் சார் ஒரு சீன்ல வந்தானே சார், பாக்கலையா சார், எங்கப்பா அந்த அட்மாஸ்பியர்ல இருந்தானே சார், ஓ அந்த ஃபீல்டு கிளியர் அதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்றதுக்காக வந்துட்டு போயிட்டாரு கலையரசன். எனக்கும் ஹானஸ்டா அதான் தோணுச்சு. அத வேற அவர் எவனோ ஒருத்தன் வேணும்னே அந்த லைவ்ல இருந்து இல்ல, அத வேற லைவ்ல எவனோ அத க்ளோஸ் ஷாட் போட்டோ எடுத்து அந்த ஆளு அந்த அப்படியே என்ன சொல்றது, அப்படி பயங்கரமா ஆங்கிளோட பாக்குறது அந்த ரெண்டு அந்த ஃபேஸ மட்டும் தூக்கி போட்டீங்க பாருங்க, எவ்வளவு கோவமாகறாரு. டேய் அப்பா டேய் போட்டோ எடுத்தே நான் தான். கலையரசனுக்குமா இங்கே வந்து என்னையே திட்டிட்டு கண்ணுல ஒரு இருக்கீங்களே. சத்திய நீதானா? இந்த க்ளோஸ் இவனை ஒழிச்சு கட்டினா போதும் முதல்ல. நந்தினி சொன்னது போட்டிருந்தேன். உங்க கண்ணுல ஒரு தேஜஸ் தெரியுது. அந்த தேஜஸ். ஆனா ஏய், பாட்டில் இன்னைக்கு கலை- மொத்தம் பாட்டில் 1 கலெக்ட் ஹவர் பண்ணவங்க எபிசோட்ல நிறைய ஒரு பாயிண்ட் செம டேக்கிள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நந்தினி பண்ண ஒரு பாயிண்ட் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த நந்தினி தானே அவங்க பேர், சாரி நந்தினி இல்ல, அவங்க பேர் என்ன, ரம்யா. சாரி ரம்யா. ரம்யா பண்ணது. அவங்க இங்க பேசிட்டு பார்வதி கிட்ட வந்து எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு உள்ள போயிட்டு சபரி கேட்கும் போது கேஷுவலா சொன்னாங்கல்ல, ஆமா வாங்கினதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்லிடுவேன், இது ஏன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிடுவேன் அப்படின்னாங்கல்ல. அதை ஆக்சுவலா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது அங்க வெளியே அதுக்கு இருந்த முன்னாடி வரைக்கும் சீன்ல அது அதே 1 hour எபிசோட்ல அதுக்கு முன்னாடி சீன்ல கார்டன்ல வந்து பார்வதி வந்து வாட்டர்மெலன் பேசிட்டு இருக்கும்போது அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அக்கா ஸ்ட்ராட்டஜினா என்னக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு இதை சொல்லுவாங்க அவங்க. ஆமா ஆமா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது செமையா இருந்துச்சு. அது அது இத்தனைக்கும் நம்ம அவங்க அது வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருப்படியா விளையாண்டு நம்ம பார்க்கவே இல்லையா, திடீர்னு இப்படி பண்ணும்போது என்னடா அதெல்லாம் ஃபார்முக்கு வரீங்க பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப லைவ்ல இந்த மாத்திட்டாங்க ரசிகன். சிட்டில வரும்ல, இது பேர் என்ன, சப்ஜெக்ட் அசைவு காட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும்ல, அந்த மாதிரி. இல்ல she badly needs nomination pass. அவங்க இப்ப வந்து லைவ்ல என்ன செப்பரேட் என்ன சொன்னாங்கன்னா பிரவீனுக்கு கொடுக்க போறேன்னாங்க அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது. அத சொன்னதுக்கு அப்புறம் நான் இப்ப அந்த சபரி ஒரு காயின் கொடுக்க போனாரு பாத்தீங்கல்ல, பிக் பாஸ் அடிச்சிட்டாரு. கொடுக்க கூடாது, அவங்களுக்கு கொடுக்க கூடாது, பாட்டில் தரவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டாரு. ரம்யா கொடுக்க பார்த்தாரு அவரு சபரி. சபரி வந்து ரம்யாக்கு கொடுக்க பார்த்தாரா? 3 நாளா ஒரு டாஸ்க் விளையாடுறாங்க, இன்னும் ரூல்ஸ் தெரியல அவங்களுக்கு. சபரி வந்து ஒரு காயின் தானே கூட வச்சிருக்காங்க, ரம்யாக்கு இன்னொரு காயினை கொடுத்து சுபிக்ஷாவோட 2 காயினா கூட ஆக்கிடலான்னு ஒரு பிளான் போட்டாரு. ஏன்னா அவங்க பிரவீனுக்கு தானே கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு, இல்ல நீங்க அவங்களுக்கு கொடுக்க முடியாது, பாட்டில் யார் தராங்களோ அவங்களுக்கு தான் நீங்க கொடுக்க முடியும், ஓனர்ஸே மாத்திக்க முடியாது அப்படின்ட்டாரு. அதனால இதுதான் ஃபர்ஸ்டே தெரிஞ்சது தானே, இத போய் வேற உள்ள போட்டுருக்காங்க. ரசிகன் தொட்டிலையும் பாருங்க டைப் பண்ணாரு, மக்களுக்கு ஒரு பண்ணாரு, அது மிஸ் ஆயிடுச்சு. அந்த காயின் 2 காயினை கொடுத்துட்டு சொன்னாரு, நான் ஃபேரா விளையாடணும்னு ஆசைப்பட்டேன், அதனால நான் 2 எனக்கு எடுத்துட்டு 2 ஆளுக்கு 1 பிரிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு முடிச்சிட்டாரு. எனக்கு பாட்டில் தந்தோம் உங்களுக்கு சபரியா? ஆமா. நல்ல பையன். ஆனா அவர் விளையாண்டது ஃபேரே கிடையாது. ரம்யா கொடுத்துட்டா அது எப்படி ஃபேர் ஆகும்? ரம்யா ஓனர்ல, ரம்யாக்கு எப்படி அவர் காயின் கொடுக்க முடியும்? ரம்யாக்கு கொடுக்கலையா அவரு? கொடுத்தாரு. பிக் பாஸ் சொன்ன எனக்கு தெரிஞ்சு கெமிக்கு ஒண்ணு கொடுப்பாரு அவரு. இல்ல ப்ரோ, கெமிக்கு ஒண்ணு கொடுப்பான் எப்படினாலும். இல்ல பிளான் அதான் வச்சிருந்தாரு. கெமிக்கு ஒன்னும் கனிக்கு ஒன்னும் கொடுக்கறதா பிளான். ஓகே, கனி எனக்கு பாட்டில் தந்தாங்கன்னு சொல்லிட்டு கனிக்கு மாத்தி விட்டுருவாரு. இப்பதான் லைவ்ல போச்சு. அது எப்படியா இங்கேயும் இருக்கிற அங்கேயும் இருக்கிற? ஓ பிரவீன் காந்தி ஃபேனா? எல்லா இடத்துல இருக்கிறாங்களா? இல்ல ஆக்சுவலி நான் இன்னைக்கு தான் வந்து அதிகமா 1 hour எபிசோட் பார்க்கல. ஏன்னா லைவ் தான் பார்த்தேன் நல்லாவே. 1 hour எபிசோட திருப்பி 1 hourல பார்க்கணுமான்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு 1 hour எபிசோட் பார்க்கல. பட் ஆனா இன்னைக்கு ரிவ்யூஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த டைம்ல. எல்லா சேனல்லையும் பார்வதி போட்டு அடிக்கிறாங்க. எப்பதான் சந்தோஷமா இருக்கு, வீடியோ போட்டு பார்வதி அடிக்குதுன்னு சொல்லிட்டு ரிவ்யூசர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்வதி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா கமெண்ட் செக்ஷன், யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா, ப்ரோமோ கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா பார்வதிக்கு ஃபயர் விட்டுறாங்க. எக்ஸாக்ட்லி, நானும் அதுதான் இப்ப சொல்ல வந்தேன். பாருக்கு ஃபயர் விட்டுருக்காங்க கமெண்ட்ஸ்ல. ஆனா இப்ப நான் அடிக்க தான் போன முடியும். ஹலோ இல்ல அப்படி கிடையாது ஹரி, ஓப்பனா சொல்றேன். எனக்கு அவங்க சொன்ன மாதிரி விக்னேஸ்வரி சொன்ன மாதிரி தான் நான் சொல்றேன்.
எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா, நான் ஒரு சில ட்வீட் போடும்போது அதுல வேற மாதிரி கமெண்ட் வருது, இன்னொரு ட்வீட் போடும்போது அதுல வேற மாதிரி கமெண்ட் வருது. ஸோ மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி நான் ஒரு ட்வீட் போட்டேன். ஒரு நிமிஷம் இரு, இப்போ அந்த ட்வீட் எடுக்கிறேன் பாரு. அதில் எத்தனை பேர் ஓட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 2000க்கு மேலே இருந்தது. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது 2773 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ரம்யா பிஜேபியோட கிராஃப் வந்து இன்க்ரீசிங்னு 56%, டிக்ரீசிங் சொல்லி 44%. ஓகே, வெரி க்ளோஸ். அது ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இல்ல கொடூரமா இல்ல இது வெரி இருந்ததுனால அதுல க்ளோஸ்னா இருந்து கூட எவ்வளவு வந்தாலும் அது இன்க்ரீசிங் தாங்க. ஃபர்ஸ்ட் வீக் கொடூரமா அடி வாங்கிட்டதுனால. இல்ல நான் என்ன சொல்றேன், இப்போ இன்னைக்கு நடந்த விஷயம். ஏன்னா நான் இப்போ நான் போட்டது இப்பதான் போட்டேன், கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த ட்வீட் போட்டேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங்னு 56% இருக்கு. அவங்களுக்கு ஹேட்ரட் இருந்திருந்தா அது அட்லீஸ்ட் ஒரு 25% 30% இந்த மாதிரி போயிருக்கணும். ஸோ இவங்களுக்கு பிளஸ்ல ஐ மீன் 56% இருக்கிறதுனால இதை ரசிக்கக்கூடிய மக்களும் 56% இருக்கு. இது நான் அப்ராக்சிமேட்டா எடுத்துப்போமே 50% அப்படின்னு எடுத்துப்போமே, கிராஜுவலா எடுத்தா கூட பார்வதியை பொறுத்த வரைக்கும் 50-50 இருக்கு ஆடியன்ஸ் பல்ஸ். இது என்னோட இதை வச்சு நான் சொல்றேன், நாட் குளோபல். இல்ல ப்ரோ, அவங்களோட கேம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 50-50 வராது. நான் சொல்றது என்னன்னா, இந்த இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி இன்க்ரீசிங் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்த அளவுக்கு ஹேட்ரட் இப்ப இல்லைல்ல. அப்படி கம்பேர் பண்ணாலும் இது இன்க்ரீசிங் தானே. அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அவங்க பண்ண விஷயத்துக்காக அவங்க கிராஃப் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு நான் கேட்டேன். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன், இன்னைக்கு அவங்க அந்த ஓட் போடுறதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்டா என்ன சீன் அவங்க பார்த்தாங்க, என்ன போயிட்டு இருக்குன்னு தான் பார்த்துட்டு தான் அதை கிளிக் பண்ணுவாங்க. யாரும் இந்த ஓல்டெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. பட் இதுதான், இது மாறும் ஆக்சுவலா. இமாத் ப்ரோ எப்படி மாறும்ன்றீங்க? நட்ராஜன் நீங்க பாசிட்டிவா மாறும்ன்றீங்களா நெகட்டிவா மாறும்ன்றீங்களா? இல்ல எப்படி வேணா மாறுங்க. ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி ஆதிரி டாப்ல இருந்தாங்க, அன்பீட்டபிள். ஓட்டிங் அந்த 2 பேருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டுக்கு பயங்கர வித்தியாசம் இருந்தது. இன்னைக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. ஏன்னா மேடம் கீழே இருக்காங்க, அடி பாதாளத்தில் தொங்கின்னு இருக்கிறாங்க. ஸோ அதனால இட் வில் வேரி ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து பார்வதி வந்து என்ன தெரியுமா, இப்போ 2 வாரத்துல வந்து இப்போ சொல்லிட்டு பார்வதி தூக்கணும் 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 சொல்லிருந்தாங்க. இப்போ பார்வதி 100% மேக்கர்ஸ் தூக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு 3 ப்ரோமோல யார் இருந்தா? இன்னைக்கு 3 ப்ரோமோல யார் இருந்தா? பார்வதி தான். அப்ப எப்படி அப்புறம் எப்படி தூக்குவாங்க சொல்லுங்க பாப்போம். கச்சிதமா நம்ம அண்ணா வேலையை கச்சிதமா இந்த பாப்பா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி உள்ள வைப்பாங்க. ஆல்சோ தூக்குனாலும் இவங்களுக்கு பிரச்சனை பண்றக்கோ இல்ல ஒரு ஒரு வில்லனுக்கோ வேற ஆளே கிடையாது இந்த சீசன்ல. யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இவங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு ராப் பண்ணிக்கிட்டும் பிக் பாஸ் பண்ணிட்டு மட்டும் தான் உட்காந்துருப்பாங்களே தவிர எந்த கண்டென்ட்டும் இருக்காது. ஆமா, அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க மேக்கர்ஸ் விடுங்க, மக்களே தூக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீசன் 3ல இதே மாதிரி தான் வனிதாக்கா இல்ல தூக்கி போடணும் சொல்லி தூக்கி போட்டதுக்கு அப்புறம் எல்லாம் சொன்னாங்க மறுபடியும் இதுக்கு பேசாம வனிதாக்கா உள்ளே இருந்திருக்கலாம் அப்படின்னாங்க ஆடியன்ஸ். பார்வதி வந்து ஷோயிங் ஹர் வல்னரபிலிட்டி ஆல்சோ. அந்த ரம்யாவை நம்புற மாதிரிலாம் ஒரு வல்னரபிலிட்டி காட்டுறாங்க. அதே சமயத்துல ஷி ஃபால்ஸ் ஃபார் கமருதீன், அந்த மாதிரி ஒரு வல்னரபிலிட்டி ஷி ஷோயிங் தட் ஷி ஒரு மாதிரி நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி ஒரு சின்னதா காட்டுறாங்க. அதர் திங் இஸ் ஈவன் தோ ஹியூமன் பீயிங் தாங்க அவங்க, ஹியூமன் எமோஷன்ஸ் சொல்றாங்க. இல்ல நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா அவங்க யாரு? இவங்களாம் நார்மல் பீப்புள் கிடையாதுன்றாரு அவரு. அப்படின்னா அது வேற குரூப்ன்றீங்களா? இல்ல, she is actually ஒரு மாதிரி ஒரு ஹைட் ஆஃப் பெட்டினஸ். ஆக்சுவலி ஹைட் ஆஃப் பெட்டினஸ் எவ்வளோக்கு எவ்வளோ செல்ஃபிஷோ. இந்த கேமோட ஆஸ்பெக்ட்னு பார்க்கும்போது இந்த கேமோட ப்ராஸ்பெக்ட்ல நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், எதர் இட்ஸ் ராங் ஆர் அது 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 ஃபேரோ ராங்கோ. நான் ஒன்று சொல்லட்டுமா, அத்தனை பேர் சாத்தும் போதும் அது நின்று ஆடுது எல்லாத்தையும் அலற விடுறதில்ல, கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, நாம் பேசுகிறோம்ல. ஷி இஸ் டூயிங் பர்ஃபெக்ட் தான் நான் சொல்லுவேன் ஆஸ் பர் பிக் பாஸ் ஃபார்மேட். கம்ப்ளீட்டா நீங்க சொல்றது இல்ல, அது பேர் ஷி ஷோயிங் வேரிட் எமோஷன்ஸ். அது எல்லாமே
பிக் பாஸ் கரெக்டா எல்லாமே பண்றாங்க. ஆக்சுவலா அதுதான் நான் சொல்றது அதுதான். நான் ரைட் ராங்கே சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருமே ரைட் ராங் தான். நம்மளே எல்லாரும் இதே பண்றதே தான் பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தியே நான் பேசல ஆக்சுவலா. ரெண்டாவது இந்த இவங்களோட கனி அவங்களோட ஏதோ சம்மோ பீப்புள் டோன்ட் லைக் ஹர் வாட் எவர் எவ்வளவு நல்லவங்கள நடந்தனாலும் சம்திங் அபவுட் ஹர் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குங்கிற மாதிரியே ஏன்னு தெரியல. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ஆக்சுவலா. அதுவே ஒரு ஷீஸ் ஆக்சுவலி அவ்வளோ கரெக்டா நான் ஜட்ஜ்மெண்டலா சொல்ல எல்லாமே ஆர்டிபிஷியலா இருக்கிற மாதிரி ரொம்ப இருக்கு. அவங்க வந்து இன்னைக்கு பாவமா இருந்துச்சு எனக்கு பாக்குறதுக்கு. ஆக்சுவலா ஒரு கேப்டனை போட்டு இப்படியா துவைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்னைக்கு பேசிக்கிட்டே இருந்தாங்க. காலையில யார் முகத்துல முடிச்சாங்கன்னு தெரியல. காலையில இருந்து நைட் வரைக்கும் கேப்டன் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார். ஆனா அந்த அவங்க பேச வைக்கிறதுக்கு செஞ்சாங்க பாத்தீங்களா, நல்லா இருந்துச்சு. அது என்ஜாய் பண்ண பாக்குறதுக்கு. இமாத் ப்ரோ காலையிலேயே விழுந்து விட்டார்கள். விடுங்க, எவ்வளவு ஃபயர் விட்டாத பூரா தண்ணியை விட்டு அணைங்க எல்லாரும். என்னது காலையில விழுந்து விட்டார்கள்னா ஆதிரேட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அது எப்படி இருந்தாலும் அந்த வீடு அப்படிதானே. இப்ப இத்தனை சீசனா பாக்கணுமே. அவங்க என்ன சண்டை போட்டா எல்லாமே சண்டை போட்டுட்டாவா இருக்க போறாங்க? வாய்ப்பே கிடையாது. இந்த டாஸ்க் முடிஞ்ச இருக்கட்டும். நாளைக்கு மறுபடியும் அதனாலதான் இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க கூடாதுங்கிறது. ரசிகன் தான் ட்வீட் போட்டு தான் நினைக்கிறேன். அந்த பார்வதியும் வாட்டர் மெலனும் சண்டை போடுது. இதைதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நாள் அப்படின்னு. ஆமா போட்ட ரசிகன் நான் இல்லையே அது. நானா எதிர்பார்த்து தான் இருக்கேன். இல்லையா? யாரோ போட்டுருந்தாங்க அந்த ட்வீட். ரொம்ப நாள் எதிர்பார்த்தது நடந்து விட்டது அப்படின்னா. ஏய் நாளைக்கு 2 பேரும் ஒரே பிளேட்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என் மைண்ட்ல தான் வச்சு டக்குன்னு இவங்க என்ன 100 நாள் சண்டை போட்டு வரக்க போறாங்க. நோ அவரு என்ன பாரு 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 வா பாரு. நீங்க இன்னைக்கு காலையில ரசிகன் போட்ட ட்வீட்டை பத்தி சொன்னீங்க. போன வாட்டி ரசிகன் எந்த ட்வீட் போட்டாலும் சர்க்காசம், கிரிட்டிசிசம், ப்ரொவோகேட்டிவ் அந்த மாதிரி போன சீசன்ல அவர் போட்ட எந்த ட்வீட்டுமே அந்த மாதிரி கேட்டகரியில தான் வந்தது. அச்சச்சோ, இன்னைக்கு காலையில கலையரசன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதெல்லாம் பாத்தீங்களா யாராச்சும்? அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களே. ரசிகன் ப்ரோ ட்ரை பண்ணுவாரு. அவர் வந்து சபரி ஃபேன்ஸ் எப்படியாச்சும் இழுக்கணும்னு பாக்குறாரு. சபரி ஃபேன்ஸ் தான் அவருக்கு உயிர். என்ன ரசிகன் இன்னைக்கு கலையரசனுக்கே போட்டீங்க ஹீரோ இஸ் பார்ன்னு சொல்லி போட்டு வச்சிருந்தேன். எவனுமே கண்டுக்க மாட்டாங்க. இந்த சீசன்ல ஹேட்டர்